12th ஸ்டாண்டர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பெண்கள் அதுல இருந்து 2.5 மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்க போறோம். அதான் ஒரு கலப்பெண்ணின் மட்டு மதிப்பு தமிழ்ல. இசட்டின் மட்டு மதிப்பு வந்து மாடுலஸ் இசட். ஜென்ரலா சொல்லும்போது மாடு இசட்னு சொல்லுவோம். மட்டு மதிப்புனா மாடுலஸ். மாடுலஸ் இசட் இதுக்கு என்ன ஃபார்முலானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸினுடைய கெழுவு போட்டு ஸ்கொயர் போடணும், அது மாதிரி ஒயினுடைய கெழுவு போட்டு ஸ்கொயர் போடணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, மாடு இசட் மைனஸ் 5y இருக்கு. இதுல இசட் 12ங்கிறது மாடு 12 மைனஸ் 5yனா 12ங்கிறது ரியல் பார்ட்டு, 5ங்கிறது இமேஜினரி பார்ட்டு. இப்போ ரியல் பார்ட்டு தான் எக்ஸ், ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட்ல வரும். அப்போ இதனுடைய எக்ஸ் ஸ்கொயர்னா 12 ஸ்கொயர்னு வரும். பிளஸ் ஃபார்முலா பிளஸ் இருக்கா, பிளஸ் தான் போடணும் நீங்க. இதனுடைய மைனஸ் வந்து பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கணும். ஒய் ஸ்கொயர்னா இமேஜினரி பார்ட், அதனுடைய கெழுவு மட்டும் எடுத்துக்கணும், ஐ போடக்கூடாது. 5 -5 அப்படியே எடுத்துக்கணும். -5 ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. 12 ஸ்கொயர்னா 12 × 12 144. 5 ஸ்கொயர்னா 25 ரூட் ஆஃப் 169 கூட்டும்போது இதனுடைய ரூட் வேல்யூ 13. இதுதான் இதனுடைய எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஐக்கு கொடுத்துருக்காங்க. ஐனா ரியல் பார்ட் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ரியல் பார்ட் இல்லைன்னா ஜீரோன்னு அர்த்தம். அப்போ ரியல் பார்ட்டுக்கு பதில் 0 ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். ப்ளஸ் இமேஜினரி பார்ட்ல ஐயினுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அப்போ 1 ஸ்கொயர்னு போடணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயும் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1ன்னு ஆகிடும். 0 தேவையில்லை, ஈக்குவல் டு 1ன்னு ஆகிடும். இங்கே வந்து மாடுலஸ் -12 ஆயிருக்கு. இதுலேயும் ரியல் பார்ட் இல்லை. அப்போ அதுக்கு பதில் 0 ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் ஐயினுடைய இமேஜினரிய கோஎஃபிஷியன்ட் -2 கெழு -12 -12 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஸ்கொயர் பண்ணால் 144 வரும், ஈக்குவல் டு 12. இங்கே ஜீரோங்கிறது 0ன்னு ஆகிடும், அது தேவையில்லை, இதை மட்டும் போட்டால் போதும். இதை வந்து ஜென்ரலாக இதனுடைய எக்ஸாம்பிள். இப்போ இதை வச்சு இதனுடைய எக்ஸசைஸ் கணக்கு போடப்போம். எக்ஸசைஸ் 2.5 தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 78ல இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 72ல இருக்கு. இந்த எக்ஸசைஸ் ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். தமிழ்ல என்ன கொடுத்துருப்பாங்க, மட்டு மதிப்பு காண்கன்னு கொடுத்துருவாங்க தமிழ்ல. அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, 2i டிவைடட் பை 3 + 4iன்னு இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணோம், அவங்க மாடுலஸ் ஆஃப்னு கொடுத்ததுனால இங்க மாடுலஸ் கொடுக்கல. நம்ம எழுதும் போது மாடுலஸ் போட்டு எழுதணும். இதை சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். சொல்யூஷன்ல மாடுலஸ் எடுத்தோடனே மாடுலஸ்ல தான் எழுதிக்கணும். மாடுலஸ் 2i டிவைடட் பை 3 + 4i. மாடுலஸ் போட்டு தான் நம்ம சம்மே ஆரம்பிக்கணும். இதை என்ன பண்ண போறோம், மாடுலஸ் எடுக்க போறோம். மாடுலஸ் எடுக்கும்போது என்ன வரும், தனித்தனியா இப்பதான் சொல்லி மேல மாடுலஸ் தனியா எடுத்துங்க, கீழே மாடுலஸ் தனியா எடுத்துக்கணும். இது ரெண்டு மாடுலஸ் தனித்தனியா எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி போடணும். இப்பதான் போட்ட ஒரு சம் மாடல். ரூட் ஆஃப் ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கேன், மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வச்சுதான் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே இந்த மாடல் வச்சுதான் போட போறோம். இதுல வந்து மாடுலஸ் 2i இருக்கு. அப்ப வந்து என்னது இல்லை, ரியல் பார்ட் இல்லை, அது 0ன்னு வச்சுக்கணும். அப்ப 2i இருக்கு, ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன 2. அப்ப இதுல எக்ஸுக்கு பதில் என்ன இருக்கு, 0 இருக்கு, ஒய்க்கு பதில் 2 இருக்கு. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி இதுல போட்டுக்கணும். நம்ம இந்த ஐயை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஒடி தான் எடுக்கணும். அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு தான். அது மாதிரி கீழே என்ன செய்யணும், ரியல் பார்ட் வந்து 3 இருக்கு, இமேஜினரி பார்ட் வந்து 4 இருக்கு. அதனால 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர்னு போட்டுக்கணும். என்ன தெரியலன்னா ஒரு ஸ்டெப் எழுதிங்க, எழுதிட்டு போட்டுக்கலாம். 0 ரியல் பார்ட் இல்லாததுக்கு 0 போட்டுங்க. கீழே வந்து 3 + 4i இது ஈக்குவல் டு 10 இல்லை, மாடுலஸ் இது 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டுக்கணும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன 0 ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர். ஐ போடக்கூடாது, இதுல ஐயோட கோஎஃபிஷியன்ட் தான் போடணும். ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் plus 4 square. That is equal to root of 4 வரும் மேல. கீழே வந்து square root of 9 + 16 வரும். equal to root of 4 divided by root 25 வரும். இதை சிம்பிளை பண்ணா என்ன வரும்,
2/5 இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதோட முடியுது. இதுல வந்து எப்படி இதுல வந்து √2 √4 ஸ்கொயர் ரூட் வந்து 2 √25 ஸ்கொயர் ரூட் வந்து 5 அதான் போட்டிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதோட முடியுது. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் போகும். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க 2 - i டிவைடட் பை 1 + i + 1 - 2i டிவைடட் பை 1 - i. இதுக்கு மாடுலஸ் எடுக்கிறோம். மாடுலஸ் ஹோல் மாடுலஸ் எடுத்தாச்சு. அடுத்தது கீழே என்ன செஞ்சிருக்கோம்னா இதுல வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 - i இந்த 1 - i கிராஸ் மல்டிப்ளை. உங்களுக்கு புரியலன்னா ஒரு ஸ்டெப் இப்படி போட்டுங்க, ஆரோ போட்டுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை கொண்டு இங்க பெருக்கணும், இந்த சைடு கொண்டு பெருக்கணும். பெருக்கும்போது இங்க 2 - 2i வரும். இங்க 1 - i + 1 - 2i. இங்க உள்ள 1 + i இங்க போயிடும். 1 + i கீழே உள்ளதை அப்படியே ரெண்டும் மல்டிப்ளைல போட்டிருக்கோம். இதை சிம்ப்ளை பண்ணி போடணும். எப்படி போடணும்னு சொல்லியிருக்கோம். 2 × 2 வந்து 1ஆலையும் பெருக்கணும். அதே 2வை ஐயாலையும் பெருக்கணும். அது மாதிரி ஐ வந்து 1ஆல பெருக்கணும். அதே ஐயை இந்த சைடும் பெருக்கணும். இப்போ வந்து 2 × 1 2ன்னு வரும். 2 × i பெருக்கும்போது -2i வரும். i × 1 iன்னு வரும். சைன் வந்து மைனஸ் வரும். i × i i² வரும். இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். i² ப்ளஸ் அதே மாதிரி இந்த டேர்ம் பெருக்கணும். இந்த டேர்ம் பெருக்கும்போது 1 × 1 1ன்னு வரும். அதே மாதிரி 1ஐயும் ஐயையும் பெருக்கணும். அது எப்படி போட்டோமோ அதே தான் இந்த ஸ்டெப்பும் போட்டால் அந்த ஆன்சர் வரும். 1 × 1 1 1 × i வரும் ப்ளஸ் i -2i × 1 -2i 2i × i னா 2i² வரும். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ்ன்னு வந்துடும். கீழே உள்ளதை அப்படியே எழுதிருக்கோம். இது இப்போதைக்கு சிம்பிளை பண்ண வேண்டாம், பின்னாடி வந்து கேன்சல் பண்ற மாதிரி வரும். அதனால இதை அப்படியே வச்சுங்க. இதுல -i + i கேன்சல் ஆயிடும். மீதி உள்ள டேர்ம் சிம்பிளை பண்ணுவோம். 2 இருக்கு, கான்ஸ்டன்ட் பாருங்க 2 இருக்கு. இங்க i²க்கு ஒரு -1 வரும். இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. இங்க வந்து i²க்கு ஒரு -1 வரும். மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிடும். +2 கிடைக்கும். அதான் இங்க போட்டிருக்கோம். இதை போட்டிருக்கோம் 2i - 2i. இங்க -1 i²க்கு ஒரு -1 அங்க ஏற்கனவே +1 இருக்கு. -2i 2i² இருந்தது. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. i² ஒரு மைனஸ் ஆயிடும். ப்ளஸ் ஆயிடும். +2ன்னு வரும். கீழே உள்ளது அப்படியே எழுதியிருக்கோம். எல்லாம் ஹோல் மாடுலஸ்ல தான் எழுதிட்டே வரும் லாஸ்ட் வரைக்கும். இப்போ இங்க பாருங்க ஒரு 2 இருக்கு, ஒரு 2 இருக்கு. அப்ப கூட்டினா என்ன வரும், 4 வரும். இங்க ஒரு -2i இருக்கு, இங்க ஒரு -2i இருக்கு. அப்புறம் ரெண்டையும் கூட்டினா -4i. கீழே உள்ளது அப்படியே எழுதிங்க. இப்ப மேல உள்ளது தனித்தனி மாடுலஸா பிரிச்சுங்க. ஹோல் மாடுலஸ்ல இருக்கு. மேல உள்ளது தனி மாடுலஸ், கீழே உள்ள தனி மாடுலஸா பிரிச்சுட்டு இப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுல வந்து 4 காமனா எடுத்துருக்கோம். 4 காமனா எடுக்கும்போது இங்க வந்து 4 வெளில எடுத்தாச்சு. 1 இருக்கும். 1 - 4i மேல வெறும் i வரும். 4 எடுத்தாச்சு. இதையும் தனித்தனி மாடுலஸா பிரிச்சு போட்டிருக்கோம். இப்ப இதுல வந்து மாடுலஸ் எடுக்கிறதுக்குள்ளே ஃபார்முலா போட்டு இதுல வந்து கேன்சல் ஆயிடும். இது ரெண்டும் இது என்ன ஆகும், கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி என்ன இருக்கு, 4 இங்க என்ன இருக்கு 1 + iன்னு இருக்கு. ரியல் ரூட் வந்து 1. இது வந்து ஐட்டம் இதுல வந்து அப்ப வந்து இதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1² i ஸ்கொயர் i² வரும். i² வந்து ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் போடணும். i² போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அதனால 1² போட்டிருக்கோம். 4/√2ன்னு வரும். இப்ப கீழே வந்து ரூட் வேல்யூ வந்திருக்கிறதுனால நமக்கு வந்து முழு நம்பரா எடுத்துக்கிறதுக்கு ஒரு √2ஆல பெருக்கி ஒரு √ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது மேல உள்ளது தனியா பெருக்கும்போது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதுல வந்து மேல உள்ளது பெருக்கும்போது 4 கிடைக்கும். கீழே உள்ளது பெருக்கும்போது √2 × √2ன்னு வரும். அப்ப √2 × √2னா √4 வரும். அதனுடைய வர்க்கமூலம் வந்து 2. அப்ப இந்த வெறும் 2 √2 × √2 போடும்போது ஆட்டோமேட்டிக்கா 2 வந்துடும். இது ரெண்டையும் அடிக்கும்போது 2 2s are 4ன்னு வரும். அப்ப ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 2√2. இதான் இந்த சப்டிவிஷனோட ஆன்சர். இது இந்த சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க 1 - i ஹோல் பவர் 10ன்னு கொடுத்துருக்கு. சொல்யூஷன் பாருங்க, மாடுலஸ் நம்ம தான் எழுதி போட்டுக்கணும். 1 - i ஹோல் பவர் 10. இப்போ வந்து 10ங்கிறது நம்ம கான்ஸ்டன்ட்னால மாடுலஸ்க்கு வெளில கொண்டு வந்துருவோம். அப்ப 1 - iக்கு மட்டும் மாடுலஸ் போட்டுங்க. அதுக்கு பிராக்கெட் மேல 10 கொண்டு வந்துருங்க. இப்ப இதுக்கு மட்டும் மாடுலஸ் எடுக்கணும்னா √(x² + y² ஃபார்முலா. அப்ப x²ங்கிறது 1, iங்கிறது அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1.
-1ன்னு போட்டாலும் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். நீங்க வேணா ஒரு லைன் போட்டுட்டு மைனஸ்ன்னு போட்டு பிராக்கெட் போட்டுக்கலாம். -1 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ +1 ஆயிடும். 1 + 1 ஹோல் பவர் 10ன்னு ஆயிடும். அப்போ வந்து ஒரு 1 + 1 2ன்னு வரும். 2 பவர் 10ன்னு ஆயிடும். இதுல வந்து இந்த ரூட் என்ன பண்றோம், 1/2ன்னு போட்டுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் என்ன பண்றோம், ஸ்கொயர் ரூட் தானே அது. அப்ப 2 பவர் 1/2ன்னு போட்டுக்கலாம். ஹோல் பவர் 10 ஈக்குவல் டு 2. இது 10/2 a பவர் n ஹோல் பவர் n ஃபார்முலா. 2 ஃபார்முலா இதுல யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மாடுலஸ் z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y² யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. அடுத்தது இன்னொரு ஃபார்முலா a பவர் n ஹோல் பவர் n ஃபார்முலா ஈக்குவல் டு a பவர் mn. ரெண்டும் மல்டிப்ளை ஆகிடும். பெருக்கும்போது 10/2ன்னு வந்துடும். 1/2 × 10ன்னு வரும். அப்போ 10/2ன்னு வந்துடும். இதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் 10/2ன்னா 5ன்னு வந்துடும். 2 பவர் 5னா 2 × 2 × எத்தனை தடவை போடணும், 5 டைம்ஸ் போட்டால் 32ன்னு வரும். 2 பவர் 5னா இந்த மாதிரி போட்டுக்கணும். 2 × 2 × தெரியும் உங்களுக்கு. இதனால இதில் 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் பெருக்கும்போது 32ன்னு வந்துடும். இதோட இந்த தேர்ட் சப்டிவிஷன் முடியுது. இன்னும் ஃபர்ஸ்ட்டில் இன்னும் ஒரே ஒரு சப்டிவிஷன் பாக்கி. Fourth subdivision 2i × 3 - 4i × 4 - 3i. பிராக்கெட் கொடுத்தா நடுவில் பெருக்கல் இருக்குதா இருக்கும். சொல்யூஷன் பாருங்க, மாடுலஸ் போட்டிருக்கேன் எல்லாத்துலேயும். இப்போ மாடுலஸ் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா பெருக்கல்ல தான் இருக்கு, அதனால தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் எல்லாத்துலேயும். இதை பிரிக்கும் போது என்ன வரும், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் இல்லை, அது ஒவ்வொரு தடவையும் 0 போடணுங்கிற அவசியம் கிடையாது, டைரெக்டாக போட்டால் போகிறோம். என்னுடைய கோஎஃபிஷியன்ட் 2ங்கிறதுனால 2² ரூட் ஆஃப், அடுத்தது 3² + x² + y². ஒய்ங்கிறது -4, அப்போ -4 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். அடுத்து இதில் வந்து ரியல் பார்ட் வந்து 4 4² + -3². இப்போ என்ன பண்ணோம், 2²ங்கிறது 4, இதில் வந்து 3² 9 + 4² 16. அதேமாரி இதில் வந்து 4² 16 + 3² என்னது 9. இப்போ இதில் வந்து அப்படியே போட்டிருக்கோம். இதை கூட்டி போட்டால் 25, இதையும் 20 கூட்டி போட்டால் 25 தான் கிடைக்கும். அப்போ இதில் வந்து √4ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2 வர்க்கமூலம். ஸ்கொயர் ரூட்னா 2 வர்க்கமூலம். இதில் வந்து 25ங்கிறது 5, 25ங்கிறது 5. அப்போ 3த்தையும் பேருக்குன்னா I2 10, 10 × 5 50. இதான் இதனுடைய ஆன்சர். இதோட இந்த சப்டிவிஷன் சரியாக போச்சு. 1ல் வந்து 4 சப்டிவிஷன் இருக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். தேங்க்யூ.